வேலை செஞ்சு ஒரே கை கால்லாம் வலிக்குது. டே பிரணாவ் வாடா, எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்றா. இல்ல நீயே சமைடா இன்னைக்கு. ஏதே நான் சமைக்கணுமா? நான் கொஞ்சம் ஹெல்ப் என்ன பண்றேமா? இரு வரேன். அதெல்லாம் இல்ல, நீ தான் இன்னைக்கு சமைக்கிற. ஒழுங்கா நீ போய் சமை, நான் டிவி பாக்குறேன். நான் சமைக்கணுமா? எனக்கு ஒரு தக்காளி கூட வெட்டுது. மேகியை சமைச்சிடுவோம். ஐயோ, உடம்பு செய்யாத நேரத்துல கூட நான் தான் வேலை செய்யணும். யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கே வர மாட்டாங்க. நல்லா அரிசியை கழுவி நான் தான் இன்னைக்கும் சாப்பாடு வைக்கணும். யாருமே வராங்கன்னு பாருங்க. நல்லா உடம்பு சரியில்லை எனக்கு. இப்பயும் நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். அம்மா உட்காந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. சரி போய் கேட்குறேன். மம்மி ஏன் ஹெல்ப் வேணுமா? சொன்னா முற்றி செஞ்சுட்டு வைப்பாரு. செஞ்சாலும் உருப்படியா செய்யறதில்ல. போடா அங்கிட்ட. அம்மா எனக்கு தலைவலிக்குமா, காஃபி போட்டுதாம்மா. ஆமா, நானே இங்க இது உடம்பு இல்லாதப்ப சமைச்சு கஷ்டப்பட்டு காஃபியா போங்க. டே பிரணாவே, உங்க அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? அதான்ப்பா தெரில. நானும் நீங்கள் கேட்டது ஒன்று கேட்டேன், போட்டு தரல. சரி நானாவது போட்டுருக்கேன்னு சொன்னேன், விடலை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன், அதுவும் எதுவுமே சொல்லலை. என்ன பண்ணுறது இப்போ? பிரணாவே, நமக்கு எப்படியோ சாப்பாடு பழைய சூடான ஆயிடுச்சு, எதுவுமே கேட்காது சரியா? அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன்? வேணா ஆர்டர் போட்டுன்னு சொல்லிட்டு எப்படியும் நம்மளை ஆர்டர் போடுவோம். அதனால எதுவுமே கேட்காது. ஓகேவா? ஓகேப்பா கேட்குறப்பா.